மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் இந்த வசனத்தை கவனிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாமல் இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார். எவ்வளோ நாள் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். மாதம் திறப்பின் வாசலில் வந்து ஜெபிக்கிறேன். இன்னும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் அமைதியாகவே இருக்கிறாரு. என் ஜெபத்துக்கு பதிலே தர மாட்டேங்கிறாரு. இன்னும் என் குடும்பம் ரட்சிக்கப்படலை. என் வழக்கு முடியவே மாட்டேங்குது. என் குடும்ப பிரச்சனை மாற மாட்டேங்குது. கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. இந்த வியாதி போக மாட்டேங்குது. நான் தினந்தோறும் ஜெபிக்க தானே செய்கிறேன். வாரம் உபவாசம் எல்லாம் பண்ணுறேனே. மாதம் திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்தெல்லாம் ஜெபிக்கிறேனே. என்றைக்கு தான் என் பிரச்சனைக்கு முடிவு வரும்? என்றைக்கு தான் எனக்கு சுகம் கிடைக்கும்? என்றைக்கு தான் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்? பல கேள்விகள் உங்களுடைய உள்ளத்தில் எழும்பி இருக்கலாம். ஒருவேளை ஒரு மன சோர்வோட, சரி இந்த ஒரு மாதம் மாத்திரம் போய் ஜெபிச்சுட்டு பார்த்துட்டு வருவோம், இத்தனை மாதமாக வந்து ஜெபிச்சோம் ஒன்றும் பதில் இல்லை, கடைசியாக ஒரு முறை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற நிலைமையில கூட நீங்கள் வந்திருக்கலாம். இப்போ இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகனே, சீக்கிரத்தில் நான் உனக்கு நியாயம் செய்வேன். என் மகளே, சீக்கிரத்தில் நான் உனக்கு நியாயம் செய்வேன். இனி நான் தாமதிப்பதில்லை. இனி உன் ஜெபத்திற்கு நான் தாமதிப்பதில்லை. சீக்கிரத்தில் நான் உனக்கு பதில் தருவேன். சீக்கிரத்தில் நான் உன்னை குணமாக்குவேன். சீக்கிரத்தில் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். சீக்கிரத்தில் உனக்கு ஒரு வெற்றியை கொடுப்பேன். சீக்கிரத்தில் உன் போராட்டத்திற்கு முடிவை உண்டாக்குவேன். சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்ய போகிறேன். உனக்கு அநீதி இழைக்கப்படுவது, அநியாயம் செய்யப்படுவது எனக்கு தெரியும். நீ பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இருப்பது எனக்கு தெரியும்.
இன்னும் எவ்வளவு நாள் இந்த வேதனை, இன்னும் எவ்வளவு நாள் இந்த பாதிப்பு, எப்போதான் எனக்கு நீதி கிடைக்கும், நான் இன்னும் இந்த அநீதியான காரியத்தை சகித்து கொண்டு தான் வாழணுமா, வீட்டுக்குள்ளே கூட எனக்கு ஒரு நீதி இல்லை, வேலை செய்கிற இடத்துல அநியாயமாக என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, நான் வசிக்கிற இடத்துல அநியாயமாக என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, குழந்தை இல்லாததுக்கு நான் என்ன செய்ய முடியும், ஆனால் என்னை மாத்திரம் குற்றம் சொல்லி என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்குள்ள, இது என்ன நியாயம், அப்போ எனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, அப்போ எனக்கு யார் நியாயம் செய்வா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நியாயம் செய்வேன், அதை சீக்கிரத்தில் நான் செய்வேன், இனி தாமதிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நீதியை கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு பதிலை தேவன் தரப்போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சீக்கிரத்தில் நான் இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அவர் நீதி செய்கிற ஒரு தேவன். சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நீதி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நீதி செய்யணும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு அழகான ஓமை சொல்லுகிறார். அந்த ஓமை சொல்லுவதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். முதலாவது வசனத்தில் பாருங்க, லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே, நீங்க ஒரு காரியம் செய்யணும். நான் உங்களுக்கு சீக்கிரத்தில் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணுமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஜெபத்தை எப்படி ஏறெடுக்கணுமா? அந்த 8வது வசனத்தில் சொல்லும் பொழுது, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ விசுவாசம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நம்முடைய விசுவாசத்தை பார்த்து தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அப்போ நம்ம விசுவாசத்தோட ஆண்டவரிடத்தில் கேட்கணும், விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கணும். ஒரு அரைகுறை மனதோடு அல்ல, இரு மனதோடு அல்ல, அவிசுவாசத்தோடு அல்ல, சந்தேகத்தோடு அல்ல, முழு இருதயத்தோடு விசுவாசித்து நம்ம கேட்கணும். அப்போதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் யோசித்து பாருங்க, முழு இருதயத்தோட விசுவாசித்து ஜெபிச்சிங்களா? ஜெபம் பண்ணி பார்ப்போமே, எல்லாரும் சொல்கிறாங்க, மற்றவங்களாம் சாட்சி சொல்கிறாங்க, நம்மளும் ஜெபம் பண்ணி பார்ப்போமே, அப்படி ஜெபிச்சிங்களா? இல்லை நான் ஜெபிச்சா இயேசு எனக்கு பதில் தருவார், நான் பெற்றுக்கொள்ளுவேன், அப்படி ஜெபம் பண்ணீங்களா? சரி ஜெபம் பண்ணி பார்க்கலாமே, அப்படி ஜெபிச்சிங்களா? யோசித்து பாருங்க, நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணினீங்க? உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது? சிலர் உறுதியான விசுவாசத்தோடு ஜெபிப்பாங்க, சிலர் சந்தேகத்தோட விசுவாசம். சந்தேகமும் இருக்குது, விசுவாசமும் இருக்குது. இப்படி நினைச்சா விசுவாசமாக தான் இருக்குது, ஆனால் இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது. இதெல்லாம் நடக்குமா? எனக்கு நடக்குமா? ஏசு அவங்களுக்கு செய்கிறார், இவங்களுக்கு செய்கிறார், எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். அப்போ ஒரு இரு மனதோட, அலசடிப்பட்ட ஒரு இருதயத்தோட, சந்தேகப்பட்ட ஒரு இருதயத்தோட விசுவாசிப்பாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் ஆண்டவர் அற்புதம் செய்வாராம். சந்தேகத்தோடு கூட விசுவாசிப்பதல்ல, சந்தேகப்படாமல் நீ விசுவாசித்தால் உனக்கு அப்படி ஆகும். அப்போ உன்னுடைய விசுவாசம் சந்தேகப்படாம உறுதியா இருக்கணும். விசுவாசத்தில் பலவீனம், அது ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆண்டவர் சீசரை பார்த்தேன்னு அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீங்க அப்படி சொல்றாரு. விசுவாசம் இருக்குது, அற்ப விசுவாசியா இருக்கிறாங்க, அரைகுறை, இப்படியும் அப்படியும். விசுவாசமும் இருக்குது, ஆனால் பயமும் இருக்குது. அந்த இரு மனதோடு இருப்பார். சீசர்களை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க? உங்கள் விசுவாசம் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே? ஏன் பயப்படுறீங்க சூழ்நிலையை பார்த்து? ஏன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் உறுதியாக இல்லை. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை.
விசுவாசத்தில் அவன் பலவீனமா இருக்கவில்லை, விசுவாசத்தில் உறுதியாயிருந்தான். அப்ப ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும்போது உறுதி, நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுவேன், இன்றைக்கு எனக்கு இந்த அற்புதம் நடக்கும், ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு பதில் தந்தே அவர் அனுப்புவார், நான் அவரை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு சுகம் கிடைச்சே தீரணும், எனக்கு அது ஒரு விடுதலை உண்டாகியே தீரணும், ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும், உறுதியான ஒரு விசுவாசம். அப்படி நீங்க ஜெபிக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். அதற்கு ஒரு 3 காரியம் ஆண்டவர் சொல்றார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 18 அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆண்டவர் இந்த வசனத்தில் 3 காரியம் சொல்லுகிறார். முதலாவது என்ன சொல்றாருன்னா, ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். சத்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப நீங்க பெற்றுக்கொள்ளணுமானா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டுமானால், ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க வேண்டுமானால், முதலாவது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். யாருக்கு அற்புதம் தேவையோ, யாருக்கு சுகம் தேவையோ, யாருக்கு விடுதலை தேவையோ அவங்க ஜெபிக்கணும், அவங்க கேட்கணும் என்று சொல்றார். நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்காக ஜெபிக்கிறான் ஊழியக்காரனை வச்சிருக்காருல்ல, நான் போய் நிப்ப மோகன்லாஸ் ஜெபம் பண்ணுவார், இந்த சகோதரி ஜெபிப்பாங்க, அந்த போதகர் ஜெபம் பண்ணுவார், அந்த ஊழியக்காரர் எனக்காக ஜெபிப்பாங்க, நான் காணிக்க வேணா கொடுத்துட்றேன், நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆண்டவர் என்ன சொல்லுவார், மகனே நீ ஜெபம் பண்ணணும், மகளே நீ ஜெபம் பண்ணணும். அப்போ நீ ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், உன் குரலை நான் கேட்கணும், நீ ஜெபித்தால் உனக்கு நான் அற்புதம் செய்ய முடியும். இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அப்பா கிட்ட பேச பயப்படுவாங்க. அதனால யார் மூலமாக போவாங்க? அம்மா மூலமாக. மெதுவாக அம்மா கிட்ட சில அப்பாட்ட சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னா அம்மாவுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வான். அம்மா வந்து சொல்லணும், பையன் இப்படி சொல்கிறான், அவனுக்கு இதை வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு. அப்பா அப்படியே பார்ப்பாரு, ஏன் அவர் கேட்க மாட்டார் என்கிட்ட? சொல்லுவார்ல, அவர் என்கிட்ட கேட்க மாட்டாரா? கேட்பான், ஆனால் பயப்படுறான், அதனால தான் அவனுக்கு பதிலையே அவனை கேட்க சொல்லு. அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து அவனை கேட்க சொல்லு, என்கிட்ட அவளை கேட்க சொல்லு. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீ என்ன குறுக்க? அவன் கேட்கட்டும், அவ கேட்கட்டும், நான் அற்புதம் செய்கிறேன். இல்லை இல்லை, நீ கேட்டாலாம் நான் அற்புதம் செய்ய முடியாது, மோகன்லாஸ்கிட்ட போய் சொல்லு, அவர் ஜெபம் பண்ணால் அவனுக்கு அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லுவாரா? சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு பதிலாக மோகன்லாஸை ஜெபிக்கிறத விட நீங்களே ஜெபிக்கிறத தான் ஆண்டவர் விரும்புவார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபம் பண்ணணும் மகனே. உடனே சொல்லுவாங்க, ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்? நிறைய பேருடைய விசுவாசம் எப்படி இருக்குது, ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, எனக்கெல்லாம் தகுதி இல்லை, என் ஜெபத்தில் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டார்? சரியான காரணம் சொல்லுங்க. ஏன் உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்? நீங்க தப்பான ஒரு எண்ணம் கொண்டு இருக்கிறீங்க, இயேசுவை பற்றின ஒரு தப்பான எண்ணம். ஏன் ஜெபத்தை இயேசு கேட்க மாட்டார்? ஏன் கேட்க மாட்டார்? ஒரு பாவியான பெண், அந்த ஊருக்கே தெரிந்த பாவியான பெண் என்று இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு கண்ணீரின் மூலமா ஜெபம் பண்ணுகிறாள், என் பாவம் மன்னிக்கப்படணும்னு. ஆண்டவர் மன்னிச்சாரு. நீ பாவி, உன் ஜெபத்தை கேட்க முடியாது, கெட் அவுட் போ அப்படின்னு சொன்னாரா? இல்லையே. ஒரு கண்ணு தெரியாத தர்மம் எடுக்கிற மனுஷன் ரோட்டு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன், இயேசுவே தாவீதின் குமாரனை இறங்குன்னு கூப்பிடுகிறான், ஜெபம் பண்ணுகிறான். இயேசு அவனை அழைச்சிட்டு வர சொன்னார். அவங்கள வந்தா, கண்ணு தெரியாத மனிதன், உனக்கு என்ன வேணும்? நான் பார்வை அடையணும். அப்படியா? நீ இப்போ பாஸ்டர் கூட்டிட்டு வா, ஜெபாலயத்துக்கு போ, ஜெபாலய தலைவன் அல்லது ஆசாரியன் இருப்பால கூட்டிட்டு வா,
அவன் வந்து சொன்னான், நான் உனக்கு சுகம் தர்றேன். அப்படி சொன்னாரா? இயேசு அப்படி சொன்னாரா? அவனுடைய ஜெபத்துக்கு மரியாதை கொடுத்தார். கண்ணு தெரியாத தெருவோரத்தில் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற ஒரு சாதாரண மனிதனுடைய ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுத்தார். அப்போ உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரா? உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நீங்க ஜெபிக்காம இருக்க ஒரு சாக்கு போக்கு சொல்றீங்க. நீங்க ஜெபிக்காம இருக்கிறதற்கு ஒரு சாக்கு போக்கு, என் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னாரா உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு? ஒரு தெருவோரத்தில் இருந்து தர்மம் எடுக்கிற மனுஷனுடைய ஜெபத்தையும் கேட்கிறார். ஊரே பாவின்னு ஒதுக்க தள்ளுகிறது, அவருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கிறார். சிலுவையில கள்ளனாக அடிக்கப்பட்டு குற்றவாளியாக சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற கள்ளன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். உங்க ஜெபத்துக்கு கேட்க மாட்டாரா? பதில் தர மாட்டாரா? என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோட இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்டு எனக்கு இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீ ஜெபிக்கணும் மகனே, நீ ஜெபிக்கணும். வாய் திறந்து கேளு, நீ ஜெபம் பண்ணு. அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நான் சில கூட்டத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த கூட்டத்தில் நீ பிரசங்கம் மட்டும்தான் பண்ணணும். சரி ஆண்டவரே. யாருடைய சுகத்துக்கும் விடுதலைக்கு நீ ஜெபம் பண்ணக்கூடாது. சரி ஆண்டவரே. அப்போ எப்படி அற்புதம் நடக்கும்? அவங்க கேட்கட்டும். அவங்களுக்கு சுகம் வேணும்னா அவங்க கேட்கட்டும், அவங்களுக்கு அற்புதம் வேணும்னா அவங்க கேட்கட்டும். அவன் ஜெபிக்கட்டும், நான் அற்புதம் செய்கிறேன். நீ என்ன குறுக்க வந்து அதனால நீ ஒன்றும் கேட்கக்கூடாது. இல்லை அவங்களுக்கு துணையா நான் ஜெபிக்கட்டுமா? அவங்கள ஜெபம் பண்ணுவாங்க, துணைய இல்லை அதெல்லாம் ஜெபிக்கூடாது. இன்றைக்கு நீ எதுவும் பேசக்கூடாது, அவங்க ஜெபிக்கட்டும், நான் அற்புதம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படிதான் ஒரு முறை சேலம் பட்டணத்தில் ஒரு உபவாச ஜெபம், இதே மாதிரி ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஒரு பெரிய ஹால், 10,000 பேருக்கு ஒரு பெரிய இடம். சில வருஷத்துக்கு முன்னால் நிரம்பி வழியுது, வெளியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ நான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நீ பிரசங்கம் மட்டும்தான் பண்ணணும், ஜெபம் பண்ணுறது அவங்க தான் பண்ணணும், அவங்க கேட்டால் நான் அற்புதம் செய்வேன். சரி ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறபடியே செய்கிறேன். பிரசங்கம் பண்ணிட்டேன். எலியாவுடைய ஜெபத்தை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ண சொன்னார் ஆண்டவர். பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எல்லோரும் எழும்பிருங்க, எழும்பினாங்க. நீங்கள் தான் ஜெபிக்கணும் உங்களுக்காக. இயேசு சொல்லிட்டாரு, நான் ஒன்றும் ஜெபிக்க மாட்டேன், நான் அமைதியாக தான் இருப்பேன். நீங்கள் ஜெபிக்கணும், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். சுகம் வேணும்னா சுகம் தாருன்னு கேளுங்க, விடுதலை வேணும்னா விடுதலை தாருன்னு கேளுங்க. இயேசுவே சுகமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும். இயேசுகிட்ட பேசுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, என்ன சுகம் வேணும், என்ன விடுதலை வேணும், மனம் திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஒரு 5-10 நிமிஷம் வியாதி உள்ள இடத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, பிரச்சனை இருந்தால் இதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி கைட் பண்ணுறேன். 10 நிமிடம் ஜெபம். எல்லாரும் சத்தமாக ஜெபிக்கிறாங்க, அவங்கவுங்க ஜெபிக்கிறாங்க. நான் மேடையில் அமைதியாக நின்று கண்களை மூடி அவங்க ஜெபிக்கிறத கவனித்து கொண்டே இருந்தேன். என்னதான் ஆண்டவர் நீ ஜெபிக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, நீ ஒன்று அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம், அவங்க ஜெபிச்சாலே நான் அற்புதம் செய்வேன். சரி ஆண்டவரேன்னு அமைதியாக நின்றுக்கிட்டே இருந்தேன். 10 நிமிஷம் முடிந்தார். சரி இப்போ ஜெபம் பண்ணியாச்சு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரா? யார் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை கேட்டார்னா என்ன அர்த்தம்? ஜெபத்துக்கு பதில் தந்துட்டார்னு அர்த்தம். அப்போ இயேசு பதில் தந்துட்டார். விசுவாசத்தோட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படி சொன்ன உடனே எல்லாம் கரம் உயர்த்தி, இயேசுவே என் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், பதில் தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம்னு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. சரி ஜெபிச்சிங்க, ஜெபத்துக்கு பதிலே ஆண்டவர் தந்துட்டார்னு விசுவாசித்துட்டீங்க. இப்போ என்ன நடந்தது சோதிச்சு பாருங்க. நீங்கள் என்ன காரியத்துக்கு ஜெபிச்சிங்களோ அதில் என்ன மாற்றம் நடந்திருக்கிறது. நீங்கள் கண்களுக்காக ஜெபித்திருந்தா கண்களை திறந்து பாருங்க, காதுக்காக ஜெபிச்சிருந்தா காதை செக் பண்ணுங்க, வலி வேதனைக்காக ஜெபிச்சிருந்தா
அந்த வலி வேதனை உள்ள இடத்தை செக் பண்ணுங்க. நடக்க முடியாமல் இருந்தால் எழும்பி நடந்து பாருங்க. அதான் விசுவாசம். கிரியையில் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க அப்படி சொன்னபோது நிறைய பேர் அதெல்லாம் செஞ்சாங்க. அப்போது இப்போ சுகமற்றவங்க, விடுதலை பெற்றவங்க, இயேசுகிட்ட நான் கேட்டேன் எனக்கு தந்துட்டான்னு சொல்கிறவங்க மேடையில் வந்து சாட்சி சொல்லுங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தேன். அப்போ சிலர் வந்தாங்க. வந்து எனக்கு இந்த சுகம் கிடைச்சிது, அந்த நான் கேட்டேன், இயேசு என்னை சுகமாக்கினார் அப்படி சொன்னாங்க. அதில் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க பாருங்க, சாட்சி முழு கூட்டத்தையும் அசைத்து விட்டார். அவங்க வந்து கிறிஸ்தவர் அல்லாத ஒரு வாலிப பெண், பிறந்ததிலிருந்தே 2 கண்களும் தெரியாது, பிறவி குருடுன்னு வைத்துக்கொள்ளுங்க. பிறவிலிருந்து கண் பார்வை இல்லை 2 கண்களிலேயும். அதனால கண் தெரியாதவங்க படிக்கிற படிப்பு, அந்த தடவி படிப்பாங்கல்ல, அதில் தான் அவங்க படித்ததே. எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. அந்த வாலிப மகள், கண்ணு தெரியாத மகள் எம்ஏ படித்து முடிச்சிருக்கிறாங்க பாருங்களேன். அந்த கண் தெரியாதவங்க படிக்கிற அந்த பிரைலர் என்று சொல்லுவாங்க, அந்த படிப்பு, அதில் தடவி படிச்சிருக்கிறாங்க. அவங்க எங்கே போனாலும் ஒரு குச்சி, கண் தெரியாதவங்க கொஞ்சம் மடக்கி வச்சுருப்பாங்க, அந்த குச்சை வச்சு தான் அப்படியே போவாங்க. ஏன்னா 2 கண்ணுமே பார்வை இல்லை, அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை. குச்சை வச்சு தட்டி கொண்டே தான் போவாங்க. இந்த கூட்டத்தை பற்றி அறிந்து கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. கண் தெரியாத நிலைமையில் கூட்டத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு கண் தெரியாது, நான் எனக்கு விசேஷமாக ஜெபிக்கணும் அப்படிலாம் வரல. கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டாங்க. இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் வந்தார். இயேசு இப்படிலாம் அற்புதம் செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொண்டு ஜெபிக்க சொன்ன போது அவங்களும் கண்ணில் கை வச்சு இயேசுவை நோக்கி ஜெபிச்சாங்க. இயேசுவே, நீங்கள் பிறவி குருடர்களுக்கு பார்வை கொடுத்த தேவன், என் கண்ணில் எனக்கு பார்வை வேணும் அப்படின்னு கண்ணில் கை வைத்து அவங்க ஜெபிக்கிறாங்க. 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் முடிஞ்சது. கண்ணில் இருந்து கையை எடுத்தா கண் பார்வை 2 கண்களும் தெரிந்து விட்டாரு. அவங்களால பார்க்க முடியுது. நீங்கள் அதை யோசித்து பாருங்க, அந்த நேரம் எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. பிறந்ததிலிருந்தே அவங்க உலகத்தை பார்த்தது இல்லை. பிறந்ததிலிருந்தே 2 கண்களும் தெரியாது, பார்வை கிடையாது. அப்போ இருளான ஒரு வாழ்க்கை. முதல்ல உலகத்தை பார்க்குறாங்க, ஆட்கள் எல்லாம் பார்க்குறாங்க. எப்படி இருக்கும்? எக்ஸைட்மெண்ட் இல்லை. மேடைக்கு வந்தாங்க, எல்லாரையும் விலைக்கு விட்டு மேடைக்கு வந்து எல்லாருக்கும் மத்தியில் அந்த சாட்சி அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். எல்லாருக்கும் மத்தியில் அந்த கண் தெரியாத குச்சோட வந்து நின்று சாட்சி சொன்னாங்க. அப்போ அவங்களுக்காக யார் ஜெபம் பண்ணா சொல்லுங்க? நான் ஜெபம் பண்ணலை. அப்போ எப்படி அற்புதம் நடந்தது? அந்த மகள் தன்னுடைய சுகத்துக்காக விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. இயேசு அதை பார்த்து அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி குணமாக்கி விட்டார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ இயேசுகிட்ட இருந்து அற்புதம் பெறுவது கஷ்டமே கிடையாது. இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், நான் ஜெபிக்கும் போது அதை கவனிக்கிறார், என் ஜெபத்திற்கு பதில் தருகிறார், உடனே தருகிறார், இப்பவே தருகிறார், இப்பவே நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவே என் ஜெபத்துக்கு பதில் தந்துட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க, ஸ்தோத்திரம்னு சொன்ன உடனே அற்புதம் நடந்து விடும். அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியக்காரன் எனக்கா ஜெபிக்கட்டும்னு இருக்காத மகனே மகளே, நீ ஜெபம் பண்ண வேண்டும். உன்னுடைய மகனுக்காக, மகளுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக நீங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிறேன் என் கணவருக்காக அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் மனைவிக்காக அற்புதம் நடக்கணும், நான் ஜெபிக்கிறேன் குழந்தைக்காக ஒரு அற்புதம் நடக்கணும். நீங்க ஜெபம் பண்ணினா இயேசு அற்புதம் செய்வார். முதல்ல அதை விசுவாசிங்க. என் ஜெபத்தை அவர் கேட்கிறார், பதில் தருகிறார் என்பதை விசுவாசிக்கணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, யார் நமக்காக பேசுவாங்க, யார் எனக்கு நீதி செய்வாங்க என்ற எண்ணம் கூட உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே கூட உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளால் அநீதி இழைக்கப்படலாம்.
நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறது நிமித்தம் நீங்கள் ஒடுக்கப்பட்டு அநீதியாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது நீங்கள் வசிக்கிற சூழ்நிலையில், உங்களுடைய பிஸ்னஸ் காரியத்தில், நீ ஊழியம் செய்கிற இடத்துல அநியாயமாக சிலர் குற்றச்சாட்டுகளை சொல்லி உங்களுக்கு அநீதி இழைக்கப்படலாம். யார் எனக்கு நீதி செய்யறதுக்கு இல்லையே என்று கலங்கி நிற்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, நான் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன். என் மகளே, நான் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்னாலும் அதுக்கு அவர் சிலுவையில் அதை சுமந்துட்டார். வியாதியிலிருந்து சுகமா, வியாதியை சுமந்துட்டார். கவலை கண்ணீர் மாறணுமா, அதை சிலுவையில் சுமந்துட்டார். பாவ சாப போராட்டமா, சிலுவையில் சுமந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? கட்டாய நியாயம் செய்வார். அற்புதம் நடக்கும். உங்கள் வீட்டுக்குள்ள காரியம் மாறும், ஆஃபீஸுக்குள்ள காரியம் மாறும், பிஸ்னஸில் காரியம் மாறும், சமுதாயத்தில் காரியம் மாறும், ஊழியத்தில் சூழ்நிலைகள் மாறும். நன்மையான மாற்றத்தை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? தேவனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரப்பா. இவங்க உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, உம்மை நேசிக்கிறாங்க, உம்மை விசுவாசிக்கிறாங்க. அதனால தான் உம்முடைய வசனத்தை அவளோடு கேட்டு இருக்கிறாங்க. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீங்க. ஜெபிக்காதவர்களை இன்று முதல் ஜெபிக்க வைப்பீராக. சோர்ந்து போனவர்களை இன்றைக்கு பலப்படுத்தி தொடர்ந்து ஜெபிக்க கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரை இரவும் பகலும் கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை கொடுப்பீராக. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற அனுபவத்தை பிள்ளைகளுக்கு தாரும். சோர்வை கொண்டு வருகிற ஆவிகள் இன்றைக்கு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சந்தேகத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவருடைய உள்ளத்தை விட்டு அது விலகட்டும். உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கட்டும். கர்த்தர் எனக்கு நீதி செய்ய போகிறார், இயேசு நீதி விளங்க பண்ண போகிறார், எனக்கு அற்புதம் நடக்க போகிறது என்ற விசுவாசம் உள்ளத்தை நிரப்பட்டும். இப்பொழுது அவள் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் நடக்கணும். இயேசுவே, எங்கள் வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், ஒரு மாற்றம் வரணும், ரட்சிப்பு வரணும், என் வேலையில் அற்புதம் நடக்கணும், பிஸ்னஸில் ஒரு அதிசயம் நடக்கணும், என் சந்ததியை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணணும், கடன் பிரச்சனை போராட்டங்கள் நீங்கணும், வேலைக்கு வழிகள் திறக்கப்படணும், அநிந்தை ஆசீர்வாதமா மாறணும். எந்த காரியத்திற்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ நீர் நியாயம் செய்கிற தேவன், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்ற வார்த்தையின்படி இனி தாமதிக்காதபடி இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. இப்பொழுது வியாதிகள் மறைந்து சுகம் உண்டாவதாக. இப்பொழுது தடைகள் விலகி காரியங்கள் வாய்ப்பதாக. இப்பொழுது குடும்பத்திற்கு குழப்பங்கள் நீங்கி சமாதானம் உண்டாவதாக. இப்பொழுது நஷ்டங்கள் லாபமாய் மாறுவதாக. இப்பொழுது அவருடைய காரியங்களிலே ஜெயம் உண்டாவதாக. இப்பொழுது வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனியான பலன் வரட்டும். இன்றிலிருந்து இப்போதிலிருந்து ஒரு மாற்றத்தை காணட்டும், அற்புதங்களை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலிருந்து அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புத அதிசயங்களை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். நீர் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவே, எனக்கு நியாயம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். மாற்றத்தை நான் பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து மாற்றம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளோடு சேர்ந்த நானும் விசுவாசிக்கிறேன். இவர்களுக்காக அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.